ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி அப்படின்னு சொல்கிறதோட இந்த லாக்டவுனுக்கு ஏற்ற ரெசிபி, இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு ரெசிபியாக தாங்க இது இருக்கும். பூண்டு மிளகு பிரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, குருமிளகு, வெங்காயம், இது தவிர வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடுகு, கருவேப்பிலை எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது 3 தான். பொதுவாக எல்லார் வீட்லேயும் இந்த 3 அவைலபிளாக இருக்கும். அதுவும் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் பூண்டும் மிளகும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம ரசத்தை தவிர வேறு எதுலேயுமே பூண்டு மிளகு அதிகமாக சேர்த்துக்கிறதில்ல. இந்த வறுவல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, பூண்டு ரொம்ப காட்டமாக இருக்கும். இது நாட்டு பூண்டு இல்லையா, காட்டமாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அந்த காரத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் 1 அல்லது 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல பூண்டை வெறும் பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். சூடான பாத்திரத்தில் மிளகை போட்டு வறுத்துக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மிளகு நல்லா வறுப்படணும், அதாவது பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதை ஆற வச்சுட்டு 1-2 இடிச்சுக்கலாம். இடிக்க முடியலன்னா மிக்சியில் கூட நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் பவுடரோட இந்த மாதிரி இடித்து அல்லது தட்டி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மிளகோட உங்களுக்கு ஃபுல் சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி பூண்டு மிளகு பிரட்டலுக்கு வெங்காயம், பூண்டு, மிளகு இது 3மே போதும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கருவேப்பிலை, உங்களுக்கு எந்த வாசம் பிடிக்குமோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு உளுத்தப்பருப்பு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு கடுகு சேர்க்க வேண்டாம், உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, பூண்டை இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கணுங்க. இது இதில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டா அடியில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக உங்களுக்கு பிடிக்கும்னா நெய் போட்டு கூட பண்ணலாங்க. பூண்டு இந்த மாதிரி பொரியணும். இப்போ நம்ம மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் இன்றைக்கி மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலைங்க. தனி மிளகு, குருமிளகை தான் தட்டி சேர்த்துக்க போகிறேன். மற்ற கூட்டோட இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது அந்த பொரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வெங்காயம், பூண்டு எல்லாமே ரொம்ப காரத்தன்மை உள்ளது. நீங்கள் நிறைய அள்ளி சாப்பிட முடியாது. நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம மிளகை சேர்த்துடலாம். நீங்கள் நல்லெண்ணெயில் பூண்டு, மிளகு, வெங்காயம் சேர்த்து வதக்கி பாருங்கள். அந்த வாசனையே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எந்த மசாலாவோ எந்த பொருட்களும் தேவைப்படாது. வெங்காயம், பூண்டு, 4 மிளகு இருந்தாலே போதும். இம்மிடியேட்டாக பண்ணிடலாம். ஸ்டேஜில் நம்ம அணைச்சிடலாம். இதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கருகிடும். நம்மளுடைய பூண்டு மிளகு பிரட்டல் தயாராகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் ரைஸோடு வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் முக்கியம், ஆரோக்கியமும் முக்கியம். இந்த சூழ்நிலையில் அதிகமாக பூண்டும் மிளகும் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டாக்கலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் அந்த வீடியோ உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.